நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படிதான் எங்க அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ எங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி, எங்க அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்திருக்கு. எங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து சரி, எல்லா அம்மாவுக்குமா தான், ஒரு தலித் குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை கேட்பா, நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, நீ என்ன கறி சாப்பிடுன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க. நம்ம பேசுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும். எப்போ பிறப்பா, டே ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படி எல்லாம் பேசுற, கத்தாதரா, சண்டை போடாதரா யாருக்கிட்டே, நீ எதுக்குடா இப்படி பண்ற, பயமாதரா, வயிற்றுல நெருப்பு கட்டினுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும். ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவே அப்படிதான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை. என் ஃபோட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தந்தில் இதெல்லாம் வந்துன்னு வச்சுக்க, அது கட் பண்ணி எடுத்து மட்டும் அவர் ஆஃபீஸ்ல எல்லாம் போட்டு கடவுள் பயங்கரமா பண்ணாரு. என் பையன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான்னு அதெல்லாம் பண்ணாரு. ஆனா கடைசி காலத்துல அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்ப ராஜராஜன் சொன்ன இஷ்யூல வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு அந்த டென்ஷன்ல அப்பா இருந்தாரு. அப்ப அப்பா மூக்குல இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்றாருன்னா வந்து டிவியில பாத்துட்டு இருக்காரு. அப்பா அப்பல்லோல வந்து இருக்கிறாரு, டிவியில பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு போல. பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. போனா வந்து அவர் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்தது. இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடைச்சதை பார்த்தாப்பா, நீ இதெல்லாம் பேசாதப்பா, அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன்ப்பா, நம்ம பேசலைன்னா வேற யாருப்பா பேசுவாங்க, நம்ம தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னாலே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே, அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே, அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனா ரஞ்சம்மான்னு கூடுவாங்க. என்ன ரஞ்சம்மா, எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை, அதனால என்னை வந்து ரஞ்சம்மா தான் கூடுவாங்க. ஸோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த 3 பிள்ளைங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது. எனக்கு இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமல் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. என் தம்பி மேலே அவ்வளோ, என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க. இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் உடனே ஓடுறாங்க. வேலை இருக்குதுடா, நான் போகிறேன், என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன். நான் இன்னைக்கு போயிட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி கட்டணும்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு, எப்போ மண்ணு போட்டுட்டாடே காசு அனுப்படா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்னோட அம்மா இருக்காங்களே, அந்த அம்மாவை லைக் வந்து ஜேவிபியில் வந்து அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து எமோஷ்னல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னலான ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்கச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒலிக்கும், அப்படியே அழுவார், கண்ணீராக ஊற்றம் தேம்பி அழுவார். நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாதுல்ல, டிவி பார்க்குறப்போ ஒரு அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷனல் பயங்கரமாக ஒர்க் ஆகும் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் இதுன்னு இருக்கிறேன். நான் இப்போ தான் தெரியுது. ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோட வந்து ஒன்றி போகுது, அது வந்து எவ்வளவு பயங்கரமாக வந்து எமோஷனல் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமா நான் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு, இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, எங்களுடைய ரசிகர்கள் வேற, எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு முன்முடிவோட இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோட அணுகிறாங்க, எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி இப்ப அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க, வேணானாங்க. அதுல இருந்து வந்தவன் தான் நான். அட்டகத்தி படத்தின் மூலமா தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுருக்கேன். பல பேருக்கு பிடிக்கல படம். அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது, மக்களுடைய ரசனை இப்படிதான், இந்த மாதிரி இருக்காது, இந்த படங்கள்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபிபியும் அந்த மாதிரியான பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நான் ஷூரா சொல்றேன், டெஃபினட்டா அந்த முன்னோடிகளை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவா மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். காரணம் வந்து